பஸ் சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்துவதை நிறுத்தும் முதலாவது பொறுப்பு பஸ் உரிமையாளர்களுக்கே இருக்கின்றது. தனது பஸ்ஸின் சாரதி அல்லது நடத்துனர் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றாரா என்பதை கட்டாயமாக பஸ்ஸின் உரிமையாளர் அறிவார். எனவே உங்களின் சாரதி அல்லது நடத்துனர் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க வேண்டாம். இதனூடாக உங்களின் மார்க்க அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் நிலைமை ஏற்படலாம். சாரதியும் நடத்துனரும் பஸ்ஸின் உரிமையாளர்களுக்கு தெரிந்தே போதைப்பொருள் பயன்படுத்துகின்றனர். எனவே உங்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு பதிலாக போதைப் பொருளுக்கு அடிமையாகாத எத்தனையோ இளம் சாரதிகள் இருக்கின்றனர். அவர்களை பயன்படுத்தி உங்களின் பஸ்ஸை சேவையில் ஈடுபடுத்துங்கள். மார்க்க அனுமதி பத்திரம் இல்லாமல் போனால் உங்களின் வியாபாரம் அற்று போகும். அதனையே கூற வேண்டியுள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே போலீசாரினதும் எமதும் பொறுப்பாகும். அதற்கமைய செயற்படுவது பஸ்ஸின் உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனரின் பொறுப்பாகும். ආසිම් බෑල වගේ කතා කරලා අමාත්‍යවරයාට வானத்திலிருந்து நேரடியாக குதித்ததை போன்று கருத்து தெரிவிக்கும் அமைச்சருக்கு ஒரு விடயத்தை பொறுப்புடன் கூறுகின்றோம். தனியார் பஸ்களின் உரிமையாளர்கள் இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்தனர். பல வருடங்களாக போதை பழக்கத்திற்கு அடிமையான சாரதிகளும் நடத்துனர்களும் இருப்பதை நான் அவதானித்துள்ளேன். குறித்த வழித்தடத்தில் 7 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டாலும் அவர்களில் யார் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதனை பஸ்களின் நேர கண்காணிப்பாளர்கள் அறிவர். தனியார் பஸ்களை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலேயே சேவையில் ஈடுபடுத்துகின்றோம். எனவே பஸ் உரிமையாளர்களை வங்குரோத்து நிலைக்கு இட்டு செல்லும் முயற்சியில் அமைச்சர் ஈடுபட்டுள்ளார். அரசாங்கத்தையும் இல்லாமல் செய்வதற்கு முயற்சிக்கின்றார். 2-3 நாட்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் அரசாங்கத்துக்கு என்ன நடக்கும் என்பதனை பார்ப்போம். எனவே தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை எழுப்ப வேண்டாம் என அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். அவ்வாறாயின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களையும் சோதனைக்கு உட்படுத்துங்கள். அவ்வாறாயின் எத்தனை பஸ்களை பரிசோதிக்க வேண்டியிருக்கும்? எத்தனை வருடங்கள் மிகவும் அமைதியாக பணியாற்றினோம்? எத்தனை வருடங்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை? எனினும் பஸ் உரிமையாளர்களுக்கு எதிராக இவ்வாறான அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிப்பீர்களாயின் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எமது பலம் என்னவென்பதை அமைச்சருக்கு காண்பிப்போம். அதன் பின்னர் அரசாங்கத்துக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். ශක්තිය අපි අමාත්‍යවරයාට පෙන්නන්නම්. ඒතර බලාගමු ආණ්ඩුවට මොකද වෙන්නේ කියලා. ඒකෙන් මොකද කරන්න යන්නේ? බස් ටික නවත්තන මුල් ලංකාවේම. இலங்கை முழுவதும் பஸ்களை நிறுத்துவோம். வேறு என்ன செய்வது? பஸ் உரிமையாளர்களுக்காக இலங்கை முழுவதும் பஸ்களை நிறுத்துவோம். அதன் பின்னர் பார்த்துக் கொள்ள முடியும். அவருக்கு நெருக்கமான சில பஸ் உரிமையாளர்கள் இருக்கின்றனர். அவர்களை கொண்டு பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துமாறு கூறுங்கள். පුළුවන් නම් එන් චෞතියානේ බස් ටික දුවා ගන්න කියන්නකෝ. இதனிடையே பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய யோசனைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அமைய புதிய போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை குறைத்து வினைத்திறன் மிக்க போக்குவரத்து சேவையை உருவாக்குவது மற்றும் சிசுசரிய போக்குவரத்து சேவையை வினைத்திறனுடன் பேணுவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.